டேய் அழுகாத ப்ரோ, ஆம்பளை போய் அழுகலாமா? என்ன போ சிந்திக்கிறேன். பங்காளி நீ ஃபீல் பண்றது அந்த ராஜ்பிரியனுக்கு தெரியக்கூடாது. ஆளை கூட்டு வந்துருவான், கலாய்ப்பான். அப்புறம் அது தாங்க முடியுமா? இன்னும் அழுகு. அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிளோட மேல தானே இருக்கு. ஆமா வா உட்காரு. மணிக்கு எத்தா இருக்கும். உட்காரு. அழுகாத உட்காரு. விடு பங்காளி. டிப் 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 கொசு ஓடாது இது. பிஸ்கட்டை தின்னுட்டீங்களாடா? என்னடா அது? முடி மட்டும்தான் இருக்கு. சொல்டா. ஆமாடா, ஒரு சின்ன இலை விழுந்து வச்சு. ஆமாம், குசலம் வைக்கிற விசாரிக்கிற கால் பண்ணியா? ஆமாம், அவனே அழுதுகிட்டு இருக்கான். மும்பை பேண்டு உழப்பிட்டாங்க இல்லடா. ஆமாம் ஆமாம், இல்லை ஃப்ரெண்டுக்கு கேட்குறதுக்கு சொல்லணும்ல. சொல்லுங்க, நீ ஃபீல் பண்ணாத. நீ ஏன் ஃபீல் பண்ணுற? அது என்ன பூம்பாறையா இல்லை கம்பிப்பாறை? கடப்பாறை. கடப்பாறை. நக்குன கடப்பாறை. அதான் அவனே சொல்கிறான் நக்குன கடப்பாறைன்னு. பீ மாதிரி ஆடிட்டாங்க இன்னைக்கு. ஒரே வாடை. சாரி, நீ சங்கடப்படாத. நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி நீ தப்பாக எடுத்துக்கிறாங்க. கஷ்டப்படுவார்ல. அவன் கஷ்டப்படுறான்னு தெரியுது. அடிதான் என்ன பண்ணுறது. இப்போ என்ன பாயிண்ட்ஸ் டேபிள் 8வது இடமா? 7. கொசு வாய்க்கிலே போகுதுடா. நானும் பேசுவேன்டா. அதனடா இது அபிமாசா, இது மாட்டு வீடு கொசு மாட்டுறக்கா? அது மாட்டுக்கடா போட மாசா இது மாட்டோம் ரொம்ப. ஹலோ, சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் கலாய்க்காதீங்க. மும்பை நமக்கு சிநேகிதங்க, அதனால் அவங்கள கலாய்க்கிற வேலையில். ராஜ்பிரியனுக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் செருப்பை கட்டி அடிச்சு போடுவேன். செருப்பை பீல தொட்டு அடிப்பாங்க. நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ராஜ்பிரியன் நீங்கள் ஃபீல் பண்ணுறது தெரியக்கூடாது. நீங்கள் ஃபீல் பண்ணுறது அழுகாதிய. மும்பை நீங்கள் அழுகக்கூடாது. நீ வை மச்சான், போன வை. தோத்துட்டாங்க. இல்லை, நான் சிரிக்கலை. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போதே என் மூஞ்சி வந்து நான் சிரிச்ச மாதிரி தானடா இருப்பேன். நான் சிரிச்ச என் மூஞ்சியே அப்படித்தானே. என்னடா அது கஷ்டப்படுமா இல்லையா? ஆனா லூசு பையல மூஞ்சியா சிரிச்ச மூஞ்சி பாரு, எரிச்சலாகடா. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல பாடி செத்துருச்சு. உடனே எப்படி தெரியுமா என்னடா அடி உழப்பிட்டாடா. சின்ன பையல அடி. சென்னையோட 124 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நீ அதோட நாங்க தான் 30. நான் என்ன சொல்றேன், நான் இல்ல, ராஜ்பிரியன் வந்து கேட்டானா நம்ம பதில் சொல்லலாம் உனக்கு. நீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ சிஎஸ்கே கார ஏதோ மாறு வேஷம் போட்டு வந்து உங்களை கலாய்க்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ராஜ்பிரியன் வந்து வேற மாதிரி பேசுவேன். நானா இருக்கேன் உள்ள இருந்தே கலாய்க்கணும்டா. அவன் சொல்லுவேன், உங்களை உள்ள வந்து கலாய்ப்பேன் அவன்.